இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ பார்த்துட்டு படம் பார்க்க போனோம். படம் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு இல்லை, ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் இது வரைக்கும் வேற படங்களுக்கு அதிகமாக வந்தது கிடையாது. இந்த படங்களுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்குது வீடியோஸ். என்கிட்ட வீடியோஸ் இருக்குது. நான் எடுத்த வரைக்குமே ஒரு 10 வீடியோஸ் என்கிட்ட இருக்குது. இது இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ணணுங்கிற அதுக்கு மேலே இருக்குது சார். ரொம்ப பாசிட்டிவாக வந்தது. எவ்ரிடே தியேட்டர் விசிட்ஸ் போகிறேன், மக்களோட டைரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறேன். என்னை யாரும் நேரில் என்னோட கேள்வி முடிச்சிருவேன். முடிச்சிருங்க. ஸோ இது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி படி தான் பண்ணீங்களா? அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு படம், என்ன சார் சொன்னார், தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அது தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னும் போது ஒரு விமர்சனம்னா ரெண்டுமே வரும், அதை எடுத்துக்கணும். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுறது தப்பு தானே. இன்ஃப்ளூயன்சர்ஸ் போய் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பே பண்ணியிருப்போம், அதனால பேசுகிறாங்க. இதனால வந்து மக்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன பதில்? அவ்வளோதான். மக்கள் சொல்லலை, அதுதான் நான் என்னோட பதிலாக சொல்கிறேன். ஏன்னா நான் டெய்லி தேட்டர் போகிறேன், எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஒரு மக்களும் நாங்களே ஓப்பனாக அன்றைக்கி கேமராலாம் தூக்கிட்டே போயிட்டோம். மக்கள்கிட்ட ஓப்பனாகவே கேட்டுடலாம், ஜென்யூனாக என்ன ரிவ்யூ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா 10 out of 10ன்னு கத்துறாங்க. பட் எங்களுக்கு பத்திரிக்கையில் 10 out of 10 யாரும் கொடுக்கல. பட் அதை நாங்கள் அதை ஒரியும் பண்ணிக்கல. எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது. அதை தாண்டி ஒரு ப்ரமோஷனுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான். அவங்க சொல்கிறதுனாலலாம் இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்குது, இது டாக்டர்களால் பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஸ்ட்டு, அதுக்காகலாம் நீங்கள் எல்லோரும் போய் வாங்க மாட்டீங்க. உங்களோட டீத்துக்கு செட் ஆகுதுன்னா நீங்கள் வாங்க போகிறீங்க. இது இருக்குதுன்னு மட்டும்தான் நம்மளால் காட்ட முடியும். அதோட ஃபுட் ஃபால் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும். எங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஒன்றுமே கிடையாது. எங்களோட கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ மண்டே டியூஸ்டேலாம் தான் போயிட்டுருக்குது. அதை தாண்டி இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு பதில் இருக்குது. ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஃபேக் ரிவ்யூ பரவுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு 150 பேரை கூட்டிக்கோங்க. மிக்சடு ஏஜ் குரூப்பில் நாங்கள் மறுபடியும் ஒரு ப்ரிவ்யூ போடுறோம். அவங்கள லைவாக ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்களே இருங்க, நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல. அப்போ ப்ரிவியூ என்ன ரிவ்யூவோ அதை நீங்கள் கொடுங்க, நாங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கிறோம். ஈவன் யூ கேன் வித்ட்ரா இந்த மூவியை வந்து நீங்கள் தேட்டர்லேருந்து கூட வெளியே எடுத்துருங்க. ஏன்னா எப்படி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி பெய்டு டிஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது. ஐ திங்க் அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நாங்கள் ரெகுலராக தேட்டர் போயிட்டு அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மிக்சட் ரிவ்யூஸ்க்கு இதுக்கெல்லாம் அஞ்ச போகிறது இல்லை. ப்ளீஸ் நீங்கள் யாருன்னா ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க, அது உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். பிகாஸ் மீடியா அண்ட் ப்ரெஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு வில் அரேஞ்ச் அப் ரிவ்யூங்க. தாராளமாக நீங்களே, ஐ திங்க் இங்கே நிறைய பேர் ட்விட்டர்லேயும் நிறைய ட்ரெண்டாக இருக்கீங்க, ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தலாம். அந்த கான்டெஸ்ட் வச்சு பப்ளிக்லேருந்து 150 மெம்பர்ஸை ஒரு மிக்ஸ்டு ஏஜ் குரூப்பில் கூட்டிகிட்டு வாங்க. டெஃபினட்டாக ரிவ்யூ போடலாம். அங்கே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நாங்கள் அடுத்த நாள் எங்கள் படத்தை தேட்டர்லேருந்து எடுத்துருவோம். ஷோவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு போடுறீங்க, அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் எங்ககிட்ட நீங்கள் பண்ணும்போது நாங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஸ்டார்ஸ்லாம் தேவையில்லைன்ட்டு. அப்போ வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்கு சார். எந்த ப்ராடக்ட்டு, படம், இன்ஃப்ளூயன்சஸ், ப்ரமோஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். ப்ரமோஷன்ஸ் வந்து பட் எல்லாருமே பப்ளிக் தான் கனெக்ட் பண்ணுறீங்க. ஆமாம், ப்ரெஸ் முன்னாடி தானே காமிச்சோம். மெயின் ப்ரெஸ்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு காமிச்சோம். அதுக்கு முன்னாடி பப்ளிக்கு தான் காமிச்சோம், ரேண்டம் பப்ளிக்கு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க சார். டேரக்டர் சார், நீங்கள் பத்திரிக்கை எல்லாருமே 10க்கு 10 கொடுக்கலான்னு சொல்கிறது தப்பு. நாங்கள் 31 வருஷம் பத்திரிகையாளர். ஆனால் இப்போ யூடியூபர் மாதிரி உங்களுக்கு 10க்கு 10 கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக ஓகேங்களா? அந்த படத்துக்கு இல்லை எல்லாரையும் சொல்லலை இல்லைங்களா? அது ரொம்ப எல்லாரும் நாங்கள் யூடியூபராக மேரேஜ் பத்திரிகையாளர். ஓகேங்களா? அதை விட்டுருங்க. அடுத்து மர்மர். இது வந்து அடுத்த படமும் உங்களோடது பேய் ஹாரராகவே இருக்குமா? இதே கலைஞர்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுப்பீங்களா? அது இல்லாமல் மர்மர் பார்ட் 2 வருமா? அவங்களுக்கு வாய்ப்பு நான் இனிமேல் கொடுக்கணுமா? அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 கூட ஒரு நல்ல லீட் இருக்குல்ல, இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, இவங்கெல்லாம் பேயாக்கி திருப்பி யாரையாவது பயமுறுத்தலாம் இல்லையா? ரொம்ப நல்ல நாட்டாக இருக்குது சார், எழுதிக்கிறேன் இதுவும். ஸோ பார்ட் 2 பார்ட் 3 வந்து எடுப்போம் தான். பட் அதுக்கு நடுவில் ஒரு சினிமாட்டிக்கும் பண்ணி கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணிக்கணும் இல்லைங்களா? இதுவும் எங்களுக்கு எடுக்க தெரியும்ன்ட்டு. ஸோ அதுக்காக பார்த்துட்ருக்குங்க.